ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எம்டி சார் ஜஸ்ட் நவ் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ வெளியிட்டிருந்தாரு, நானும் பார்த்தேன். ஸோ ரீபர்ச்சேஸ் பற்றி பேசியிருந்தார். உண்மையிலேயும் பொருட்கள்லாம் நானும் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் போடாமல் போனதுலேருந்து நான் வாங்கலை. ஏன்னா என்கிட்ட பட்ஜெட் வந்து அவ்வளோ கிடையாது. ஏற்கனவே இந்த செலவுகளே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் கமிஷனும் கிடைக்குன்னு சொல்கிறாரு. உண்மையிலே கிடைக்கும் தான். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை வாங்கினதுக்கே கமிஷன் வந்துச்சு தான். உண்மையிலே ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் நார்மலான அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இப்போயே கூட வாங்கிடலாம். பொருள் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அதனால் கொஞ்சம் வாங்குறப்போ நம்ம வந்து அமௌண்ட்டு கையில் நிறையா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மையிலே ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் இட்லி பொடியும் பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இன்னும் வந்து குப்பைமணி சோப்பு தான் வாங்கணும்னு நினச்சிருக்கோம், வாங்கவே முடியலை. கண்டிப்பாக அதே ஒரு நாளைக்கு வாங்கிடுவோம். அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் அமௌண்ட்டு போட்டாங்கன்னா நம்ம தேவையான பர்ச்சேஸை போட்டு எவ்வளோ என்னன்றதை டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ நிறையா 6 விதமான ஹோம் கேர், கிச்சன் கேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் எம்டி சார் வீடியோவும் நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ என்னோடய சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்றதை தான் சொல்கிறேன். மற்றபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை காட்டிலும் சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமேன்றது தான் சொன்னேனே தவிர மற்றபடி அவர் சொன்னதே சொல்லன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஸோ ஏதாவது கொஞ்சம் இதாக டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணுற பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளுக்கான கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறப்ப ஓஎம் ஐடியாவது போட சொல்கிறாரு சார். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சா போட்டுடலாம். ஏன்னா ஒரு சிலவங்க கேட்குற கேள்வி, நீங்கள் அமௌண்ட்டை இன்னும் எடுக்கலாம், அப்புறம் எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ ஐடி தான் அப்படின்னு சொன்னாலுமேவும் நம்ம வந்து நம்மளை பார்த்து தான் அவங்களுமேவும் கொஞ்சம் பின்வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக ஓஎம் ஐடி சீக்கிரம் போட்டுடலாம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.